Welcome to my channel, Mom City Corner. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் பீஃப் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வறுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 4 மிளகாய் நான் வறுத்துக்கிறேன். இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால 4 சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வாசனை வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மசாலா தான் இதுக்கு மெயின். இதில் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, இதே மாதிரியே சேருங்க, சூப்பராக இருக்கும். கருக விட்டுறாமல் வாசனை வரும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போது இதில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன். தேங்காய் துருவலாக இருந்துச்சுன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. இது எல்லாத்தையுமே ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஒரு ட்ரை பவுடராக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு மட்டும் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் நான் போடல, உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 தக்காளி மீடியம் சைஸு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம், வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகாய் போதுமாக இருக்கும் நமக்கு காரம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் மட்டும் நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது கூட நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க பீஃபை சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 கிலோ பீஃபுக்கான அளவு. இப்போ நான் சொன்னது எல்லாமே 1/2 கிலோ பீஃபுக்கான அளவு. இது வந்து நல்லா வதங்கணும், ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். இதில் இப்போது தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு 5-6 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடலாம். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றிக்கிட்டு வரும்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம சேர்க்கணும், அதுக்கப்புறம் டேஸ்ட்டு அந்த டெக்ஸ்டர்லாம் நம்ம பார்த்துட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, ஆரம்பத்திலேயே பார்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போது இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்மில் வைங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையோட சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.